பெரிய இன்னும் ஷூலே சவுந்திருக்கு, நான் கட்டி விடுறேன். அட நீ வேணாம் பாரவி, அதை நான் பாத்துக்க மாட்டேனா? என்ன பெரிய எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் என்னோட உரிமை. இந்த உரிமையை நான் விட்டு கொடுக்கறதா? விட்டு கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல லேசை எப்படி கட்டுறதுன்னு நீ தெரிஞ்சுக்க. என்ன உரிமையை விட்டு கொடுக்க முடியலையா? சரி கட்டு கட்டு. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? உங்களுக்கு பத்மாவதி அம்மா ரொம்ப பிடிக்கும்ல? காதலுங்கிறது சாதாரண வார்த்தை. அவ என் உயிர். இன்னும் சொல்லணும்னா உயிருக்கும் மேல. கதைகள்ல எழுதலாம், சினிமாக்கள்ல காட்டலாம், ஆனா அந்த உணர்வுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த உணர்வால மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிற எதையுமே மறக்க வைக்க முடியும், ஏன் மன்னிக்க கூட வைக்க முடியும். நீ வேணா பாரு, நீயும் ஒரு நாள் இதே உணர்வுல தவிப்ப. அன்னைக்கு உன் வாழ்க்கையோட அர்த்தம் அவளுக்காக மட்டுமே இருக்கிறதா உணர்வ. அவளுக்காக உயிரையும் கொடுக்க தயாராயிருவ. நாம என்னமோ காதலை அடையிறதா நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த காதல் இருக்கே, அது நம்மளை அதுக்குள்ள தொலைய வச்சிடும். லேஸ் கட்டி முடிச்சிட்டேன் பெரியய்யா. உறவுகளை கட்டுறதும் இதே மாதிரி தான். இப்படி நான் செய்யக்கூடியது, ஷாலினிக்கு ஏத்த பையனை நான் செலக்ட் பண்ணணும். அதுல இருக்கிற பொறுப்பு உனக்கு புரியுது இல்ல? ஏன்னா நீ குழந்தை இல்லடா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல நீயும் ஒரு முக்கியமான மனுஷன்தான். உன்கிட்ட நான் பகிர்ந்துக்க கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மத்தவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நான் உன்னை என் பிள்ளைக்கு நிகரா தான் வச்சு பார்க்கறேன். அது எந்த காலத்திலயுமே மாற போறதில்ல. இந்த புரிதல் உனக்கும் இருக்குங்கிற நம்பிக்கை இல்லை. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உங்க ஆசை நிச்சயமா நிறைவேறணும்.